உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலவாகிய நீர்மணிவேணியன் அழகியல் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். பொன்னை நாடார் புகழை நாடார் பொருளை நாடார் நாடொன்றையே நாடுகின்ற ஒரே நாடார் கர்ம வீரர் காமராஜர் நாடார் என்று சொன்னார் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் என்னைக்குமே நாடார் குல தங்கங்களாக இருந்து இந்த பத்ரகாளியம்மனுடைய கோயிலை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ஊர் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணி கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு முறை ஜோரா கைத்தட்டுங்க விழா குழுவுக்காக. அருமையான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர், உங்களுடைய அன்புக்குரிய அண்ணன், பாசத்துக்குரிய அண்ணன், ஒரு நகைச்சுவை நடிகர். உண்மையாகவே ஒரு கஞ்சா கருப்பையும் ஒரு வடிவேலையும் கலந்த மாதிரி ஒரு கலவை. உண்மையாகவே ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான மனிதர். என் இதயத்தால் நேசிக்கக்கூடிய தேவகோட்டையின் மகராஜன் அவர்களுக்கு பெரிய கைத்தறி கொடுத்து நீங்க பாராட்டலாம். ரொம்ப நன்றி. அற்புதமான அந்த ஊர் மக்களோட வந்திருக்கோம். ரொம்ப அருமையான மக்கள், நல்ல இசைக்கலைஞர்கள், நல்லா ரசிக்கிறீங்க. அப்படி ரசிக்கணும். சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான், பேசு அப்படி உட்காந்துருக்க கூடாது. நல்லா ரசிக்கிற பெருமக்களா இருக்கீங்க. ஒரு பாட்டோட நம்ம தொடங்கினோம்னா நல்லா இருக்கீங்களா? என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. அப்படியா? எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து இந்த டாக்டர் சொன்னாராம், அந்த டோர் டெலிவரி 3 நாள் ஒரு நர்ஸை மூஞ்ச பார்த்து வாந்தி எடுத்திருக்கு. அப்படியா? தப்பா நினைக்காதீங்க, நான் கருப்பா இருக்கேன், அவ்வளவு கலங்கி போய் எடுத்திருக்கு. விஜய் டிவில 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண, கடைசியா அந்த மேக்கப் சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீந்தாயான்னா. நான் எதுக்கும் கவலைப்படல, அசிங்கப்படல, அவமானப்படல. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினைச்சேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிசா வந்தாவ என்னைய விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கு நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்க எண்ணங்கள் இருக்குதுங்க வாழ்க்கை. நல்லா ஜோரா கைத்தட்டலாம். நம்ம ஊர் தானே, நம்மள அருமையா அப்படியே மக்கள் அன்னையில வந்திருந்து அண்ணன்லாம் பாக்குறோம், நல்லா ரசிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். நல்லா போயிடலாம்னா அம்மன் கோயில் கிழக்காலே, அண்ணவயல் மேற்காலே, நம்ம ஒரு நட்டு பாலே நிக்கிறடி அடியே நடு தன நம்ம கண்டு சக்குதடி. அம்மன் கோயில் கிழக்காலே. நல்ல ஒரு முறை ஜோரா கைத்தலாமே சார். எத்தனையோ முதல்வர்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க, 2 பேரை. எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஒரு முதல்வரை பத்தி சொன்னா இந்த மக்கள் அத்தனை பேரும் கைத்தட்டுவாங்க தெரியுமா? உண்மையாவே சொல்ல போறேன், 4ஆம் தேதி யார் முதல்வர்னு தெரிய போகுது. ஆனா அவர்களை பத்தி நாம பேச வரல, அது நமக்கு இல்ல. ஆனா உண்மையாவே ஒரு முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மனதிலையும் பேசப்படுகிறார் என்று சொன்னால், எல்லோரும் மாணவரின் புத்தக பையை பார்த்த போது இறப்பையை பார்த்த ஒரே முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் என்கிற அற்புதமான மனிதர். அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? 2 முறை இந்த இந்திய திருநாட்டின் பிரதமர் இவர்தான் என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் தான் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். இல்லைங்களா? இந்திரா காந்தி அம்மாவும் மொரார்ஜி தேசாய் இருந்தாங்க. அப்ப யாரு பிரதமர் ஆகிறதுன்னு குழப்பம். அப்ப இந்த காமராஜர் தான் யாருன்னு சொல்லணும். ஆமா, அவரு படிப்பறிவு இல்லாதவர்னு சொல்லுவாங்க. அவர் செய்கையில அதை காட்டினார். நேர போனாரு, மொரார்ஜி தேசாயை கையெடுத்து கும்பிட்டாரு, இந்திரா காந்தி அம்மாட்ட கை கொடுத்தாரு. அப்ப வாழ்த்து சொன்னவங்க தானே அதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு அவர் பிரதமராகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் தான் அந்த கர்ம வீரர் காமராஜர். சாதாரண மனிதர் இல்ல. எல்லோரும் மாணவனின் புத்தக பையை பார்த்த போது இறைப்பையை பார்த்தாரு சொன்னேன். வெள்ளை தாமரை மீது இருந்த கல்வி இந்த பிள்ளை தாமரைகளுக்கு இறக்குமதி செய்து கொடுத்தவரே அவர் தான். வேட்டி கட்டி ஆண் சரஸ்வதினு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முன்னாடி குளங்களுக்கு முன்னாடி நம்ம பேசுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்க எல்லாம் பார்க்கவும் மகிழ்ச்சியா இருக்கு. இங்க இருக்க பெண்கள் அத்தனை பேரும் கேட்கிறேன், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற ஒரு அக்கா கை தட்டுங்க பாப்போம். எங்க நடக்குது? அப்படியே தொட்டு கும்பிட்டாலும். ஆனா என் மனைவி அப்படி இல்லைண்ணே. அப்படியா? போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. சத்தியமா சொல்றேன், பச்சைபாஸ் காலேஜ்ல 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், பேராசிரியர் இருக்கா. ஆனா போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. கைத்தட்ட மாட்டீங்களா நீங்க? ஒரு நல்லா கேட்டார் பாரு. ஏன் விழுந்தா? உண்மையாவே நானும் கேட்டேன், ஏன் விழுந்த? அவ்வளவு பாசமான 18 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஒரே வார்த்தை சொன்னான், சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன், நேரம் இல்ல.
இப்ப உங்களை கைத்தட்ட சொல்லி கேட்டேன் நானு. நான் அவமானப்பட்டா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதுக்காக அவளை தப்பா சொல்ல மாட்டேனே. 6 பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கா. அப்படியா? அதுல 3 பவுன் டாலர். காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, பத்ரகாளியம்மன் படம் கிடையாது, என் படத்தை போட்டிருக்காங்க. இப்ப கை தட்டுங்க. அதானே புருஷன் பாசங்கிறது. நானும் அப்படிதான் நினைச்சு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். இத போட்டதுக்கு அப்புறம் தான்டா காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டுதுன்றான். அண்ணே அப்படியே ஒரு போட்டோ இருந்தா எனக்கு முடிச்சிட்டு போனேன். அது உன் பொட்டாட்டிட்ட வாங்கிக்க. சரி சரி சரி, அவங்க உன் பொட்டாட்டிட்ட வாங்கிடும். ஆனா உண்மையாவே சொல்றேன், ஒரு குடுகுடுப்புக்காரன் உங்க வீட்டு வாசலுக்கு வந்தா எவ்வளவு காசு போடுங்க? நீ எவ்வளவு போடுவேன்? ஒரு 20 ரூபா போடுவேன். 20 ரூபா போடுவேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் 20 ரூபா போடுவேன். பழகி போச்சு. சரிமா, நீ எவ்வளவு போடுவேன்? 10 ரூபா போடுவேன். சரி, நீங்க எவ்வளவு போடுங்க? நீங்க 10 ரூபா. நம்ம டீம் அப்படிதான் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். நீ எவ்வளவு போடுவேன்? 2 ரூபா. நீ 2 ரூபா. வளர்ந்த இடம் அப்படி, வளர்ந்த இடம் அப்படி. உங்க அப்பா அப்படி, எனக்கு தெரியும். நீ எவ்வளவு போடுவேன்? நீ 50 ரூபா போடு. ஆனா உண்மையாவே சொல்றேங்க, எங்க குடுகுடுப்புக்காரன் ஒரு வீட்டு வாசல் முண்டி என் வீட்டு வாசல் முண்டி வந்தேன்னா 501 ரூபா போட்டேன் நான். என்னனே 501 ரூபா? குடுகுடுப்புக்காரனுக்கு 501? சத்தியமா 501 ரூபா போட்டேன். உண்மையில பெரிய மனசுதானே உனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் தான் என் பொண்டாட்டி மூஞ்ச பார்த்து இந்த வீட்டுல சுடுகாட்டு காலி குடி இருக்கு நான் சொல்லியிருந்தேன்னா அதோட என் குடும்பம் ரிட்டர்ல போயிருக்கும். அதான் கரெக்டா நைட் 1:30 தான் வருவான். 1:30 எல்லாம் தூங்கிட்டு இருப்பான். வந்து கதவு கிட்ட வந்து சாவி ஓட்டிக்கிட்டே அடிப்பான். பாத்திருக்கீங்களா? அத்தாடியே மாறி சுட்டி உட்கார்ந்துறணும். இப்ப எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, வந்ததே நீதானு டவுட். நல்லா அடிக்கிறேன், அதுக்காக சொல்லல. நீ மேல சொல்லு, நான் அடிப்பேன். கரெக்டா அடிப்பேன். எல்லாமே வச்சிருக்கேன். முன்னாடிதான் படிச்ச. முதல்ல நீ அடிச்சத பார்த்தா நான் உன்னை பார்த்தேன். எல்லாம் உண்டு. ஆனா உண்மையாவே சொல்றேங்க, வாழ்க்கையில வந்து ஒரு மனைவி கணவன் மனைவிங்கிற சாதாரண விஷயமா? என் மனைவியை நான் எப்படி தெரியுமா நினைச்சேன்? மணியே மணிக்குயிலேன்னு நினைச்சேன். அப்படியா? ஒரு காலத்துல வரையானா மணிக்குயிலே மாலையிலம் கதிரழகி கொடியே கொண்டி மலரே கொடியிடையின் அண்டையழகி மணியே மணிக்குயிலே மாலையிலம் கதிரழகி கொடியே கொண்டி மலரே கொடியிடையின் அண்டையழகி தொட்டையிடம் பூ மணக்கும் துளித்தரம் தொடையினிக்கும் பூமர பாவடி நான் பாடும் பாமர பாடல் மணிக்குயிலே மணிரழகே கொடியே கொடி மலரே கொடியிடையில் அடையழகே. லேசா ஒரு கைத்தட்டு கொடுங்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. உண்மையாவே நல்லா ரசிக்கிறீங்க. அப்படி ரசிக்கணும். சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க சார். உண்மையாவே சொல்றேன், அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ரசிச்சார். விழுப்புரம் பக்கத்துல ஒரு பட்டி பண்றோம் ஆரம்பிக்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன ஒருத்தர் அப்படின்னார். ஒற்றுமை நீங்கன்னா அனைவருக்கும் தாழ்வுன்னு அப்போ அப்படின்னார். உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அப்படின்னாரு. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சியா. என் ரசிகர் நினைச்சு 3/4 மணி நேரம் பேசிருக்கேன் நான். உண்மையாவே சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களா? உண்மையா சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, கரெக்டா இருந்தா கை தட்டுங்க. வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான விஷயம், இவ்வளவு பெண் குழந்தைங்களுக்கு எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டா கை தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவாரு. நல்லா இருக்குடா தங்கம், சூப்பர்ரா தங்கம், வெறி கூட்டுறா தங்கம். யாரு? அப்பா. அதே வீட்டுல ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வருவான், அம்மா யாருமா சமைச்சது? உங்க அக்கா தான்டா. சனியன போற இடத்துல உசுர வாங்க, காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேன். எல்லா பசங்களுக்கும் யாரு தெரியுமா பிடிக்கும்? அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டா கை தட்டுங்க. உண்மையில எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். அதுவும் 16 வயசு ஆகட்டும் நேரம் வருவான். இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மகாலட்சுமா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸுமா? அதுவும் 18 வயசு ஆகட்டும் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை, அடிக்க நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாருமா. உண்மைதானே சார்? சத்தியமா சொல்றேன் சார். அப்பா வேலை விஷயமா வெளியில போயிருப்பாரு. உண்மையா சொல்றேன், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உழைக்கக்கூடிய இனம் எதுனா அது நாடார் இனம் தான். அவ்வளவு மக்கள் கடையில் நின்று அவ்வளவு நினைப்பாங்க, உழைப்பாங்கல்ல. ஆனா இப்ப அப்பா வெளியில போயிருப்பாரு, ஏதோ வேலை விஷயமா போயிருப்பாரு. ஒய்ஃபிட்ட போன் பண்ணி விசாரிப்பாரு. என்ன கேட்பாரு? ஒரே கேள்விதான் கேட்பாரு. என் பொண்ணு வந்துருச்சா கேட்பாருல. ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு எப்படி கேட்பாரு? என் தங்க வந்துருச்சா, எங்க அம்மா வந்துருச்சா, என் சாமி வந்துருச்சா, இவ்வளவு கேட்பாரு. பொண்ணு பையனை கேட்பாரு, தோரா வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான்.
ஆனா அவங்க அம்மா அவனை விட்டு கொடுக்காது. இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போயிருக்கான், பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லும், அப்பா அண்ணன்னு வரல, போட்டு கொடுக்கதான் அதுக்கு வேலை. ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார், அம்மா ஒருத்தி தான். உண்மையில் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க அம்மாவுக்கு. உண்மையா சொல்றேன் சார், ஒரு வீட்டுல 20 முறுக்கு செஞ்சிருப்பாங்க. இந்த சின்ன பையன் வருவான், அண்ணா முறுக்கு இருக்கே, ஏண்டா நீ அப்ப சாப்பிடல? அப்ப சாப்பிட்டேன் அப்படின்னு இப்ப வேணும்னு அர்த்தம். தனக்குன்னு வைத்திருக்கிற அந்த முறுக்கை கூட எடுத்து அவனிடம் கொடுத்து சாப்பிட வைத்து அழகு பார்க்கிற ஒரே உயிரினம் தாயை தவிர உலகத்துல வேற யாரும் கிடையாது. உண்மையிலே தாய் என்பவள் யார் தெரியுமா? நம்மை மீதம் வைக்காமல் சாப்பிட கற்றுக் கொடுத்தவளும் நம் தாய் தான். நம் மீதம் வைத்ததை மட்டுமே சாப்பிட்டவளும் நம்முடைய தாய் தான். அந்த தாய் அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு, சிறப்பு உடையவர். ஆனா இன்னைக்கு நான் என்ன சார் இருக்கா, உண்மையை சொல்ல சார், ஒரு தக்காளி சாதத்தை கூட பிரியாணி மாதிரி செய்யும் எங்க அம்மா. பிரியாணியே தக்காளி சாதம் மாதிரி தான் செய்வாங்க என் பொண்டாட்டி. இன்னொரு வித்தியாசம், அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சரி, மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான் பொண்டாட்டி சமையல். அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நரைச்ச முடி கிடந்தா அது அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா அது பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. செம்பட்ட முடினா உன் சமையல். அம்மா சமையலுக்கு என்ன வித்தியாசம்? என்ன? அம்மா சோறு போட்டு நம்மள வாலிபன் ஆக்குவா, பொண்டாட்டி சோறு போட்டு கிழவன் ஆக்குவா. கரெக்டா கை தட்டு பக்காலே. அது உண்மை. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க சார், உண்மையாவே சொல்றேன். இவ்வளவு ஆண்கள் இருக்கீங்களா, 3 முடிச்சு போட்டு நான் தான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டுங்கிற ஒரு ஆண் கை தட்டுங்க பாப்போம். யாராவது? நான் எல்லாம் கொண்டு போனேன், யாரு புடுங்கினா யாரு கட்டினான்னே தெரியல. நான் எல்லாம் 3 முடிச்சு போட்டேன். எங்க போட்ட? கூட்டிட்டு ஒண்ணு எல்லாருமே 3 முடிச்சு போடுவாங்க. அது வேணா உண்மை. ஆனா ஒண்ணு சொல்ல சார், நான் 1 முடிச்சு தான் சார் போட்டேன். 2ஆம் முடிச்சு எங்க அக்கா தான் போட்டுச்சு. 3ஆம் முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க. யாரோ கட்ட தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன் சார். சத்தியமா சொல்றேன் சார், எங்க அம்மா நான் சாப்பாடு போட்டு எங்க அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கும். ஏமா பக்கத்துல உட்காந்துருக்குமா? நீ சாப்பிடறத யாராவது பார்த்தா கண்ணு வச்சிருவாங்கடா. போன வாரம் என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்தா, நீ ஏண்டி உட்காந்துருக்கேங்கிறேன், நீ எந்திரிச்சு போனா எல்லாத்தையும் நீயே தின்று விடாங்கிறான் சார். உண்மையா சொல்றேன் சார், இந்த வயிறு இருக்குல்ல, இந்த வயிறு எவ்வளவு தொப்ப இருக்கு, இதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன? பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்போம். 10 மாசம் சுமக்கிறேன் சொல்றீங்களே, 15 வருஷமா சுமக்கிறேன். எந்த ஆம்பளையா சொல்லிருக்கமா சார்? நல்லா கை தட்டுப்பாங்களே. நான் இன்னொன்னு சொல்றேன், இங்க இருக்க பெண்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? குப்புற விழுந்தா மூக்கு இடிக்காது. என் புள்ள இப்படி ஏறி இப்படி சரக்கும், ஏத்தலக்கா இறக்கலக்கா. எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில அவ்வளவு நன்மையை வச்சுக்கிட்டு உண்மையை சொல்றேன், அன்னையாண்டி நாள்கள் மட்டும் அதில் இந்த ஊருக்கு தனியானு அவ மனசுல 1000 மாறும், அது பாட்டெல்லாம் ஓட்டிட்டு தோணும், இது யாருக்கும் புரியாது. ஒண்ணு இல்லாம ரெண்டும் இல்லை, ஆண் இல்லாம பெண்ணும் இல்லை, பெண் இல்லாம யாரும் இல்லை, துன்பம் இல்லா பேரும் இல்லை, வாசல் இல்லா வீடும், ஒரு தாளம் இல்லா கூட்டம், தத்தி தரிங்கின தோமான வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கு பாட்டுக்கு தாளங்கடி வேணும். நல்லா கை தட்டு கொடுங்க. நான் என்ன கேக்குறேன், ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சார். இப்ப எங்க அம்மா என் மனைவிக்கு என்ன வேணும்? மாமியார் எப்படி கூப்பிடுவாங்க? அத்தைன்னு கூப்பிடணும். இப்ப ஏன் மாமியார் எனக்கு என்ன வேணும்? மாமியார். ஆனா நான் எப்படி கூப்பிடணும்? அத்தைன்னு கூப்பிடணும். நான் அத்தைன்னு கூப்பிடுறேன்ல, நீ என்னைக்கு சார், நான் நல்லா மனசாட்சி கையில் விட்டு கேளுங்க, நாம நம்மளுடைய மனைவியுடைய அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுறோம்ல, அவங்க என்னைக்காவது நம்மள அத்தைன்னு, எங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிட்டுருக்காளா? எங்க உங்க அம்மா கிளவி கவட்ட காலு ஊத்த பல்லு அப்படித்தானே கூப்பிடுறா சார். உண்மையான சார், அந்த அக்காலாம் அப்படி சிரிக்குது. உண்மைதான். அம்மாவை அப்படி அத்தையே அம்மான்னு கூப்பிடாதுங்க, அத்தைன்னு கூப்பிடாதுங்க. நம்ம அக்கா தங்கச்சி எப்படி கூப்பிடுங்க? உங்க அக்கா, உன் தொங்கச்சி, உன் தொம்பி சார். உண்மையா சொல்றேன் சார், இப்ப உங்க மனைவி, நான் என்ன கேக்குறேன், அப்புறம் கடைக்கு போய் துணி எடுக்கிறீங்கல்ல, நம்ம மனைவி ஏன் பொண்டாட்டி, சத்தியமா நம்ம மனைவின்னு சொல்லப்படாது, ஏன் பொண்டாட்டி. இதுல கூட்டணியே வரப்படாது. ஏன் பொண்டாட்டி இப்ப கடைக்கு துணி எடுக்க போற அவளுக்குன்னு வச்சுங்களேன், 1 நாள் ஆகும். ஆனா என் தங்கச்சிக்குலாம் 5 நிமிஷத்துல எடுத்துருவா சார். கரெக்ட். இந்த அதுல இந்த பெண்களுடைய குணம் அதே மாதிரி தான் என் பொண்டாட்டி.
எங்க அம்மாவுக்கு எடுத்தா 5 நிமிஷத்துல எடுத்துடுறான், அவங்க அம்மாவுக்கு எடுத்தா அரை மணி நேரம் என்ஜென்ட் எடுக்கிறேன். ஏன்டின்னு கேக்குறேன். நாளைக்கு உங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தா கட்டிட்டு உன் தங்கச்சி கொடுத்துரும், எங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தா கடைசி எனக்கு தான் கொடுப்பா. அதனாலதான் நான் இப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். எவ்வளவு டெக்னிக் பாருங்க. பெண்களுடைய மனநிலையை பாத்துறீங்களா? புதுசா ஒரு துணி கட்டிச்சுன்னு வச்சுங்களேன், அது புதுசான்னு பக்கத்து வீட்டு அக்கா கேட்கணும். கேட்கலன்னா அந்த தெருவுல இதுவே 4 தடவை நடக்கும், இதுவே ஆரம்பிக்கும். புதுசு கட்டினா உறுத்துதல்ல, அந்த அக்கா உடனே அது புதுசான்னு ஒத்துக்காது. புதுசான்னு இது சாணி கலர்ல இருக்கு. உண்மையா சொல்றேன் சார், ஒரு ஆம்பளை பார்த்து நீ அழகா இருக்கேன்னு சொல்லுவான். ஆனா என்னைக்காவது ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைய பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லிருக்கா? பங்காளி நல்லா சொல்லாது. நான் கேட்கறது இப்ப கரெக்டா இருந்தது. ஒரு 4 பொம்பளைங்க, நான் சொல்றது கரெக்டா இருந்தா ஒட்டுமொத்த ஊரும் கை தட்டணும். ஓகேவா? 4 பொம்பளைங்க ஒரு ஊர்ல உட்காந்து இப்படி பேசுச்சுன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தர் வரப்போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? உண்மை. அதுலயும் 2 கிளவி எப்படி அது பேசுறது அண்ணே, அது பேசுறத பாத்திருக்கேன். உனக்கு என்ன தெரியும்? இவ்வளவு பேசி சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதுக்கு ஊரு அம்பு. இது வரைக்கும் பேசுனதே ஊர் வம்பு தான். 3வது ஒரு கிளவி வரும். ஏண்டி அவளை 4 நாளா காணாம, இந்த பையனை இந்த 4 நாளா காணுமா, இவன் பழனிக்கு படிக்க போயிருப்பேன், இந்த வேலைக்கு போயிருக்கோம். இது 2 கல்யாணம் பண்ணிச்சு. 3வது ஒரு கிளவி வந்து சொல்லும், அவங்க திருப்பூர்ல இருக்காங்களா, நீ போய் பார்த்தேன். அது கூட சொல்ல, திருப்பூர்ல இருக்காங்களா, கடலூர்ல கலைச்சிட்டாங்களாம். இது இந்த அம்மா கேக்குது, உங்களுக்கு எப்படி கிளவிய பாச 2 பேருக்கும் தெரியும்னு. எங்களுக்கு எப்படி தெரியாம போவோம்? தினம் 2 கிளவிகளோட தானே பட்டிமன்றம் பேச போறோம். எங்களுக்கு எப்படி கிளவிய பாச தெரியும்? 2 கிளவியா தான் வருது. 2 கிளவியா தான் வருது. வாங்கில உண்மையா சொல்றேங்க. 4 பொம்பளைங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசுனா 5வது பொம்பளை பத்தி தான் பேசும். கரெக்டாயா? கரெக்ட். அந்த 4ல ஒரு அக்கா கிளம்பி போயிட்டு போய், இந்தா போறாளே இவ கதை தெரியாதா, அடுத்த அக்கா எந்திரிச்சு போவாது. ஏன்னா நம்ம கதை ஓடுனா அதுக்கு நல்லா தெரியும். இப்போ வாழ்க்கையில சார் உண்மையா சொல்றேன் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைக்கு இந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா சார்? ஏதாவது இருக்கா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. உண்மையா சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி சிட்டுக்குருவி மாதிரி இருந்த கூட்டில் இருந்த ஆண்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு கூண்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டானே. மலைய விரிச்சி வச்சி அதுல போய் நானே மாட்டிக்கிட்டேன், பெரிய விலங்கெடுத்து அத போய் நானே மாட்டிக்கிட்டேன். வாசலிலே வழியும் இல்லை, வழக்கு இன்னும் முடியவில்லை. வேணாயே சந்தாரா, நான் போறேன் சன்னியாசம். ஒரு 3 முடிச்சால முட்டானா தம்பி, இருந்தேன் தெருக்குள்ள, விழுந்தேன் சேருக்குள்ள, நான் இருந்தேன் தெருக்குள்ள, விழுந்தேன் தெருக்குள்ள. நல்ல ஒரு கைத்தட்டு விடுங்க பாப்பா. நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு புடவை எடுக்க போகும்போது 55 புடவை எடுத்து போனோம். ஒரு அக்கா, ஒண்ணு கூட நல்லாவே இல்லை, ஒண்ணு கூட நல்லாவே இல்லை. உன் மூஞ்சி நல்லா இல்லையா? அவன் ஏதாவது சொன்னானா? உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு செலவு வைக்கணும் யாருக்கு தெரியுமா? நான் வைக்கணும், இந்த ஜவுளி கடையில வேலை பார்க்கிற தம்பிக்கு தான் சார் செலவு வைக்கணும். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. அதுவும் ஜவுளி கடையில எந்த செக்ஷன்ல வேலை பார்க்கறவனுக்கு செலவு வைக்கணும்? மேட்சிங் செக்ஷன்ல வேலை பார்க்கறவனுக்கு தான் செலவு வைக்கணும். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த மேட்சிங் ப்ளவுஸ் எடுக்க போவோம், சேலையை கொடுத்தோம். அவன் அந்த சேலையை அந்த ஐயர் தூவக்கால் தூவார்ல, அது மாதிரி இப்படி ஒன்னொன்னுலயே வச்சுட்டு போவேன். இது அக்கா விட்டு காட்டுது, இது அக்கா கொஞ்சம் விட்டு காட்டுது, விட்டு காட்டுது. உன் புருஷனுக்கு உனக்கு விட்டு காட்டுது, அதை பத்தி அவன் ஏதாவது சொன்னானா? அப்படி ஏந்த விட்டு விட்டு போயிடுறது. அதுல சில அக்கா இருக்கு, இந்த பார்டரு இந்த சாரில இருந்தா நல்லா இருக்கும், வெட்டி வச்சு தைக்க அங்கே உட்காந்து. இந்த பூவு அதுல இருந்தா நல்லா இருக்கும், பிச்சு ஒட்டு. ஆனா உண்மையாவே சொல்றேன் சார், அன்னைக்கெல்லாம் ஒரு அக்கா 3 மணி நேரம் அந்த பயலை படாத பாடு படுத்துது. ஆனா ஒண்ணுமே 57 புடவை எடுத்து போட்டான் சார். அவன் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான். நான் கேட்டேன், ஏன்டா 3 மணி நேரம் உன்னை இந்த பாடு படுத்துதே, உனக்கு கோவம் இல்லையாண்ணா? பக்கத்துல அவங்க புருஷனை பாரு சார், கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. நானாவது 3 மணி நேரத்தில் ரிட்டையர் ஆயிடுவேன். அவன் ஆயுசுக்கும் படாத பாடு படுறான் சார். நான் வாழ்க்கையில உண்மைதானே சார், வாழ்க்கையில அவ்வளவு சிரமப்படுறமே. உண்மையை ஏன் பொண்டாட்டி அன்னைக்கு கூட்டு போறேங்க, 4 மணி நேரம் பார்த்துட்டு இந்த கடை நல்லா இல்ல அடுத்த கடைக்கு போவோன்றான். அவன் என்ன முறைக்கிறான் சார். அதுக்காக ஒரு பனியன் சட்டி வாங்கினேன். இப்படியே பனியன் சட்டி வாங்கி 42 பனியன் சட்டி ஆயிடுச்சு. அன்னைக்கு மொட்டை மாடியில் காய போடுறேன்,
3 பசங்க வந்து நினைக்கிறாங்க, சார் ஏதாவது மேன்சன் கின்சன் ஆரம்பிச்சிருக்கீங்களா, நாங்க வேணா வந்து வாடகைக்கு தங்கலாமான்னு கேக்குறாங்க சார். வாழ்க்கையில் நிலைமை அப்படி ஆயிருச்சு. ஒரு காலத்துலயாவது மனைவி சார் சமையல்னு ஒண்ணு ஒரு சாப்பாடு என்னைக்காவது சமைச்சு நல்லா போட்டிருக்காங்களா இந்த பெண்கள்? உண்மையாவே சமைச்ச எங்க அம்மா எல்லாம் சமைச்சா 8 வீட்டுக்கு மணக்கும். அவ்வளவு அருமையா மீன் குழம்பு வச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சார். இன்னைக்கு எல்லாம் என் பொண்டாட்டி வைக்கிறா, சர்பெக்சல்ல போட்டு வைக்கிறா சார். இது என்னன்னு அன்னைக்கு என் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருக்கா, சாப்பிடுறேன் இனிக்குது. ஏன் என்னடி மீன் குழம்பு இனிக்குதுங்கிறேன், இதான் சிலேபி மீன் குழம்புங்கிறார். சிலேபியை வாங்கி போட்டிருக்கான். இவன் நாட்டுல நல்லா பாருங்க, உண்மையா சொல்றேங்க. மீன் வைக்கிறது ஒரு சமைய தெரியுதா சார்? சமைக்க தெரியலையே. ஒரு தோசை ஊத்திருக்கு சார் என் பொண்டாட்டி. தோசை என்னைய விட கருப்பா இருக்கா, என்னைய விட கருப்பா இருக்கு. ஏன்டி தோசைன்னா பொன்முருவலா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், என்னடி என்னைய விட கருப்பா இருக்குங்க? டிவியை பார்த்துக்கிட்டே தோசைக்கல்ல திருப்பி வச்சு மாவு ஊத்திருக்கா சார். நல்லா சிரிங்க, தின்னது நான் தானே. ஆமா, அந்த அக்கா சொல்றது எடுபட்ட போய் அதையும் தின்றுருக்கானே சார். ஒரு நாள் சப்பாத்தி சுட்டா சார், பிக்க முடியல. 2 கையில இழுத்து பார்த்தா அப்பயும் வரல, முட்டையை பொண்ணு இழுத்து பார்த்தா அப்பயும் வரல. எனக்கு கோவம் வந்து, என்னடி சப்பாத்தி இது பிச்சுப்படும் பிச்சுன. உள்ள போய் சொல்றா, சப்பாத்தியே பிக்க முடியல, இவர் என்னைய பிக்கிறாராம். ஆம்பளைக்கு எங்கேயாவது மரியாதை இருக்கா சார்? வாழ்க்கையில எவ்வளவு அசிங்கப்படுறோம். அன்னைக்கு வீட்டு வாசல்ல போற சார் பிச்சைக்காரன் நின்று இருந்தான், நானும் நிக்கிறேன், பிச்சைக்காரன் நிக்கிறான் சார். 2 பேரும் ஒன்னா நிக்கிறோம். அந்த பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டான், குழம்பு ஊத்துனான், கூட்டு போடவான்னு என்னைய பார்த்து கேட்டான். நான் கேட்டேன், டே என்னைய கேட்டா சோறு போட்ட, என்னைய கேட்டாடி குழம்பு ஊத்துன, ஏன்டா கூட்டு மட்டும் என்னைய கேட்கறேங்கன்னு, உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதை போட்டுறவான்னு கேட்டேன். பிச்சைக்காரனை விட நம்ம நிலம் மூலமா இருக்கு. சரி அதோட பரவாயில்ல, வாசல்ல வச்சு பிச்சைக்காரனுக்கு சோறு போடலாம், தப்பு இல்ல. ஒரு நாள் வீட்டுக்குள்ள வச்சு போட்டிருக்கா சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. உள்ள போய் பாக்குறேன், வீட்டுக்குள்ள பிச்சைக்காரன் சாப்பிட்டு இருக்கான். உன் கருணைக்கு ஒரு அளவு இல்லையாடி, வெளியில வச்சு சோறு போடு, இன்னும் வீட்டுக்குள்ள வச்சு சோறு போடுறேங்கிறான். நல்லா பாருங்க, அது உங்க மாமனாரு. பார்த்தா எங்க மாமனார் தான் சார் இருந்தால. உனக்கு பொண்ணு கொடுத்து இப்படி ஆயிட்டாரே. ஆனா உண்மையாவே சொல்லுங்க, அதுல ஆகல. அவன் யார் தெரியுமா? அவன் இந்த 7 நாள்ல 6 நாளில் அம்பானி ஆக்குவான். இந்த கோல்டு குரூப், சீட்டிங் குரூப், அதுல இருந்திருக்காங்க என் மாமனாரு. எல்லாரும் அடிச்சு விரட்டிருக்காங்க. இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் அந்த ஆளு, ஒளிஞ்சிட்டு இருக்கானே. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு மாமனாராச்சேன்னு இப்படி திரும்பி போறேன். எங்க அத்தை வந்துச்சு. அத்தை நீங்களுமா வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு எங்க அத்தை ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, அததான் என்னால மன்னிக்க முடியல. என்ன? ராமர் இருக்கிறார் தானே சீதைக்கு அயோத்தி, அவனே ஊரை திருடி விட்டு உள்ள உட்காந்துருக்கான். சீதைக்கு அயோத்தியா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல அவங்க தப்பிச்சுட்டாங்க, என் கொழுந்தியா கூட்டு வந்தாங்க, அதனால தப்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கல்யாணங்கிறது எப்படி தெரியுமா நடக்கும்? ஆஹா ஓஹோ ஏகே ஏகேன்னு போட்டா சார் இளையராஜா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செஞ்சிரு சார். நம்ம ஊர்ல நான் சொல்றது கரெக்டா இருந்தான்னு கைத்தட்டுங்க. நம்ம ஊர்ல 10 வருஷமா அண்ணன் தம்பி பேசாம இருப்பாங்க. இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம்? ஒண்ணு அவன் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, இல்ல நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. கரெக்ட். அது வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. உண்மை தானே சார்? இன்னைக்கு பேசாம இருக்காங்க. ஆனா உண்மை தானே? இது நாட்டுல நடக்குது. ஏன் சண்டை போடுறாங்க? ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? அதே அண்ணன் தம்பி 10 வருஷம் பேசாம இருந்த அண்ணனை யாராவது ஒருத்த முகம் தெரியாதவன் அடிச்சான்னா தம்பிக்காரன் பார்த்துட்டு போக மாட்டான். என் அண்ணனை அடிக்கிறதுக்கு நீ யாரான்னு இறங்கி அடிப்பான் பார்த்தியா? அதுதான் நம்ம நாட்டில் இருக்க ரத்த பாசம். அந்த அண்ணன் தம்பி உறவை பிரிச்சது யார் சார்? உண்மையா சொல்றேன், பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க உண்மையாவே மகிழ்ச்சி அடைங்க. பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு தான் சொல்றேன், சத்தியமா முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பே பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு கிடையாது. நல்லா கை தட்டலாம் பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களாம். ஏன் தெரியுமா? அது அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாது. அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுது, இல்லை அவங்க அம்மா அப்பாவை அனுப்பணும். போ, நாட்டில் அதான் நடக்குது இன்னைக்கு. ஒன்னே உலகத்துல ஒரே விஷயம் சொல்றேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ மனிதர்களை கடந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் மனுஷங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் மனசுக்குள்ள நின்றுட்டே இருக்கு. அன்னைக்கு அண்ணன் தம்பி 5 பேர் ஒன்னா வாழ்ந்தமே, அந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா?
ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு ஆனாலும் மாறாத பாசமடா. சொத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பொண்ணுக்கு கொண்டாகே அன்பாளை இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்றாகே என்று சொல்லி ஒரு ராஜாவுக்கு 4 மனைவி. 4வது மனைவி மேல அவர் நிறைய பாசமா இருந்தார். ஏன்னா அது லேட்டஸ்ட். 3வது மனைவியை ரொம்ப பிடிக்கும். 2வது மனைவி மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தார். முதல் மனைவியா ராஜாவுக்கு பிடிக்காது, ஓல்டு. அண்ணா வாண்ணே, பரவாயில்ல அண்ணா, நீ வச்சுக்கண்ணே. அண்ணே நிறைய அதெல்லாம் எங்களுக்கு உபயதாரர் நிறைய நல்ல காசு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீ நல்லா இருந்தா போதும். நல்லா இருந்தா, நல்லா இருந்தா நன்றி போதும். நன்றி. இப்ப கொடுத்துட்டு காலைல வருத்தப்படுவாரு. ஆமா, அந்த லெவல்ல இருக்காரு அவரு மனுஷன். உண்மையாவே ராஜாவுக்கு 4 மனைவி. 4வது மனைவி மேல அவர் நிறைய பாசமா இருந்தாரு. 3வது மனைவியா அவருக்கு நிறைய நேசிச்சாரு. 2வது மனைவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் மனைவி மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தார். ராஜா மேல டிக்கெட் வாங்க போறாரு, கடைசி காலம். இந்த 4வது மனைவியை கூப்பிட்டார். நான் செத்தா கூட வருவியான்னு கேட்டார். வாய்ப்பில்லை ராஜான்னு போயிட்டா. 3வது மனைவியை கூப்பிட்டாரு. அவ சொன்னா இன்னும் 1 மாசத்துல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி பின் போயிட்டா. 2வது மனைவியை கூப்பிட்டாரு. சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பி வைக்கிறேன்னா முதல் மனைவி எலும்பும் தோலுமாக இருந்த முதல் மனைவி சொன்னா, ராஜா நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்கள் கூடவே வருவேன்னு சொன்னா. இதுதான் இந்திய தாம்பத்தியம். ஆனா நான் சொல்ல வந்த மேட்ரு இது இல்லை. 4வது மனைவிங்கிறது நம்ம உடம்பு. எவ்வளவுதான் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் சிக்கன் பிரியாணி மட்டன் குடியாணி கொடுத்து வளர்த்தாலும் அது நம்மளை விட்டு போயிடும். 3வது மனைவிங்க நம்ம சொந்த பந்தங்கள், சொத்து பத்துக்கள், என்ன பிள்ளைகள்கிட்ட கை மாறி போயிடும். 2வது மனைவிங்கிறது நம்மளுடைய சொந்த பந்தங்கள். சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பி வைக்கும். அவன் தான் சொல்லுவான், ஆழமா தோன்றா வந்தாலும் வந்துருவான். ஆனா முதல் மனைவிங்கிறது நாம் செய்கிற சேவை. பாரி தமிழ் வளர்த்தார், ஓரி தமிழ் வளர்த்தார், காரி தமிழ் வளர்த்தார் என்பது பெருமை அல்ல. வியாபாரிகளும் இன்றைக்கு பட்டிமன்றம் வைத்து தமிழ் வளர்க்கிறீர்களே, அதுதான் உலகத்தின் மிக பெருமையான விஷயம். இன்னும் 500 வருஷம் கழிச்சு கூட இந்த பத்ராளியம்மன் கோயில் இருக்கும், நாம தான் இருக்க மாட்டோம். அப்போ ஒரு திருவிழா நடக்கும். உண்மைதானே? இந்த குடகனாறு இருக்கும். ஏன் இன்றைக்கு என்றைக்கோ பெரியவர்கள் போட்ட விதை இன்னும் 100 ஆண்டுகளை கடந்தும் கூட வாழுகிறது என்று சொன்னால், அந்த வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பு இருந்த வாழ்க்கையில கர்ம வீரர் காமராஜரும் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சாங்கன்னா என்ன காரணம்? அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதுதான் காரணம். கல்யாணம் ஆயிருந்தது, காமராஜர் அணை கட்ட முடியாது. அணை கட்ட கிளம்பின்னு தான் அந்த அம்மா கூப்பிட்டுருங்கவா, இபி பில் கட்டு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு விட்டுவிட்டு என்னைய அணை கட்டுறன்னு இருக்கும். அப்துல் கலாம் விஞ்ஞானம்லாம் பண்ணியிருக்க முடியாது. அவர் ராக்கெட் விட போயிருந்தா முதல்ல ஜாக்கெட் தைக்க கொடுத்தா, அதை வாங்கிட்டு வா, பொண்டாட்டியோடு வாழ்கிறோம். உண்மையா சொல்றேன் சார், ஒரு ஆணுடைய வெற்றிக்கு காரணம் பெண் தான். ஆணுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பெண்கள் மாதிரி ஒரு சக்தி உலகத்திலே கிடையாது. பெண்களே இல்லைன்னா ஆண்கள் கண்ணீரே வராது. கரெக்ட், ரெண்டும் ஒண்ணுதான். அதனால வாழ்க்கையில நிறைய சாதனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு, திருமணத்துக்கு முன்பு இருந்த வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இளைஞர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, முரட்டு சிங்கிளாவே இருங்க என்று சொல்லி அற்புதமாக ரசித்து உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அருமையா கடைசியா அன்னை முடிக்கும் போது சொன்னார், காமராஜரையும் அப்துல் கலாமையும் அருமையாக சொன்னார். அதே மாதிரி தான் அப்துல் கலாம பொக்ரைன்ல வெடிகுண்டு வெடிக்கும் போது அவரு அப்ப பிரதமராக இருந்தவர் வாஜ்பாயிட்ட கேட்டாராம், ஐயா இந்த தகவல் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, தெரியாம நம்ம சோதனையை பண்ணி பார்த்துடணும், வெளியில விட்டுறாதீங்க அப்படின்னாராம். அதுக்கு வாஜ்பாய் சொன்னாராம், என் உசுரே போனாலும் இந்த நம்ம பொக்ரைன்ல வெடிகுண்டு வெடிக்கிறது யாருக்கும் தெரியாதுப்பா, தெரியவும் போறதில்லை அப்படின்னாராம். எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? உனக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை, அதனால இந்த தகவல் வெளியில போகாது, வீட்டில் பொம்பளையால் இருந்தால் தான் இந்த தகவல் வெளியில போகும்னு வாஜ்பாய் சொன்னாராம். உண்மையிலே அருமையா ரசிக்கிறீங்க. இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன் சார், இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து என் பொண்டாட்டி நகைய அடகு வச்சதே இல்லைங்க ஆம்பளைய கைதுக்குங்க சார். அண்ணன் வைக்கல. அங்க ஒருத்தர் தூக்குனாரு, பொண்டாட்டி மரியாதை கட்டுறோம், இறக்க கீழே
ஆனா உண்மையிலே சொல்றேன், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அப்பவே என் மாமனார் 101 பவுன் போட்டாரு. இது வரைக்கும் நான் அடகு வச்சதே இல்லை. ஒரு தடவை கைதட்டு கொடுங்க சார். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேடை தான் எனக்கு சோறு போடுது. பொய் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்றேன். அடகு வச்சதே இல்லை. 3 மாதத்துல வித்து விட்டேன். ஜோலியை முடிச்சு விடு. ஏன் வச்சு அடகு வட்டியை கட்டி திருப்பி வச்சு ஜோலியை முடிச்சு விட்டு, அதுக்காக என் பொண்டாட்டியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணும்போது என் டிராக்டர் சொசைட்டியில லோன்ல இருந்துச்சு. என் 10 ஏக்கர் சொத்து சொசைட்டியில லோன்ல இருந்துச்சு. என் வீடு கூட சொசைட்டியில லோன்ல இருந்துச்சு. என் மனைவி வந்த பிறகுதான் நான் இன்று நிம்மதியாக இருக்கிறேன். சில விஷயத்தை ஒத்துக்கத்த வேணும். எல்லா லோனும் முடியல. டிராக்டர் சொசைட்டிக்காரன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். 10 ஏக்கர் சொத்தை அவன் எம்ஓடி பண்ணிட்டான். வீட்டை காலி பண்ணி சொசைட்டி அதுல வச்சுட்டாங்க. நான் வாடகை வீட்டுல இருந்துக்கிட்டு எங்க வாழுது. ஆனா இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன், பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும். அது என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். ஐ லவ் யூ சொல்லி கிழிச்சாலுவ. ஒரு வார்த்தை சொன்னா பொண்டாட்டி சொன்னா எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும். அது என்ன? ஆமா, கிசு கொடுத்துட்டாலும் ஒரு வார்த்தை. அது யாரும் வருது? கரெக்ட், சரியா சொன்னார் புண்ணியவன். எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் போற, ஐயோ தெய்வமே போயிட்டு வாடி, அவ்வளவு சந்தோஷப்படுறான் சார். கிளப்பி விடுவான், பைய வைப்பான், பைய பேக் பண்ணுவான், பைக்கில் ஏற்றிவான், கொண்டு போய் இறக்கி விடுவான், பசியத்து டாட்டா காட்டுவான். அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பான். அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கான் சார். ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் குழந்தை பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பெருசா வார்டுன்னு கேட்க வேண்டாம். தாய் ஒரு வக்காலமும் புள்ள ஒரு வக்காலமும். இதாண்டா பெருசா வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்கே அவளை சொல்லி என் பொண்டாடிக்கு போய் வச்சு என் சகலைக்கு போய் சொல்லுங்க, குழந்தை பிறந்தவ பார்க்க போறேன். தாய் அழுவல, பிள்ளை அழுவல, புருஷன் கணத்து அழுது கிடக்க. நீ ஆண்டா அழுவுறாங்க கேட்க, ஆபரேஷனுக்கு 1 லட்ச ரூபா பணம் கட்டணும். அந்த ஆண்டா நமக்கு அழுது கிடக்க. அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்துடுறான். எங்க சார் நிம்மதியா வாழ்றான்? யோசிச்சு பாருங்க பாப்பா. சார் இங்க திருமணமான ஆண்கள் பல பேர் இருக்கீல்ல, இந்த ஜென்மத்துல வாச்ச பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நினைக்க ஆம்பளை இருந்தா கை தூக்குங்க பாப்போம். வேணாங்கிறியல? அங்க ஒரு அண்ணன் சும்மா உட்கார்ந்து இருந்தார் பொண்டாட்டி. நான் எனக்கு என்ன கிரகமா? சரி, இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்பான், அக்கா புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க. அந்த அக்கா தலையிலே அடிச்சுக்குது. அது வீட்டுல வச்சிருக்கதே பெருசு, இதுல மணிப்பரிசில வேலை வைக்கிறாங்க. மணிப்பரிசில ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டோ மணிப்பரிசில வச்சிருக்காக்கா. கை தட்டுக்கா. 2 போட்டோ மணிப்பரிசில வச்சிருக்கா. அவளை பாசமாடின்னு கேட்கிறேன். பேங்க்ல லோன் வாங்குற கொட்டுறக்கு வச்சிருக்கேன். ஒட்டி விட்டு சார்ஜ் கையெழுத்து போட்டு விட்டோம். நான் பேங்கு விட்டு லோன் அலைய வேண்டிதான். இந்த திருமண வாழ்க்கை எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? புலம்பி தீர்த்திருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல கைதட்டு.